ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரோன் சஞ்சய் கான் சேனல். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கார் பாருங்கள் இந்த கிருஷ்ணர். அந்த ஐப்ரோ பாருங்கள், வெறும் புல்லன் நூலில் அழகாக வச்சு ஒட்டியிருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸு, அது கால், அந்த கால் கீழே கூட ஒரு சுங்கு மாதிரி தொங்குது, அதெல்லாம் லேஸுங்க அழகாக மாட்டி வச்சுருக்காங்க. இந்த செயின் எல்லாமும் அவங்களே க்ரியேட்டிவாக பண்ணது. அந்த கிரீடம் மேலே ஊஞ்சல் பார்த்திங்கன்னா, இது ஒரு மூங்கில் கூடை மாதிரி இருக்குது. அந்த மூங்கில் கூடையில் அழகாக உட்கார வச்சுருக்காங்க. இது ஒரு பார்பி டால் தாங்க. அது ஒயிட் கலரில் ஹேர் இருந்திருக்கு. திருப்பதி கயிறு இருக்குது பாருங்கள், அதை திரித்து அதை வந்து நூலாக ஆக்கி அதை ஹேராக ரெடி பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறதுக்கு போனோடனே ரொம்பவே அழகாக ஆசையாக இருந்ததுங்க. நம்ம குழந்தைங்கள ஊஞ்சலில் வச்சு ஆட்டுற மாதிரி அதே ஃபீலாக இருந்தது. நம்ம ஏதோ கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் நினச்சிட்டேன். ஆனால் அந்த ஆன்ட்டிக்கு வந்து நான் இது நார்மலாக எப்போயுமே பண்ணுவேன். வாரத்துக்கு ஒரு நாள் ட்ரெஸ்ஸு நல்லா சேஞ்ச் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட இருக்கிற ஜாக்கெட் வெட்டெல்லாம் நானே ஸ்டிச் பண்ணி கலராக, அந்த கம்பல் கூட பாருங்கள், ஒரு சின்ன சின்ன விஷயமும் அவ்வளோ அழகாக பார்த்து பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா எதுக்காகவும் கிடையாதுங்க. அவங்களுக்கு பிடிக்கும், அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செய்கிறாங்க, அவ்வளோதான். இதில் பைசா செலவாகுது, வருது போகுது, எதை பற்றியும் அவங்க யோசிக்கலை. அவங்களுக்கு பிடிச்சதை செய்கிறாங்க, அது ஒன்று மட்டும்தான். அவங்க அதிகமாக சாமி கும்பிட்றதுனால அவங்களுக்கு அது மேலே ரொம்ப ஆசை இருக்குது. பார்த்தீங்க, கிருஷ்ணர் கேட்குற மாதிரி மயில் இறகு வச்சுருக்காங்க, ஐப்ரோவுக்கு ஸ்டோன் வச்சுருக்காங்க, எல்லாமே பண்ணுறாங்க. இந்த மாலை ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். இந்த மாலையை ரெடி பண்ணுறது ஏதோ அவங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்கிறதுனால அவங்க வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் அவங்க வந்து ஒரு எனர்ஜியாக அவங்களே வந்து தயார் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம எப்படி எனர்ஜியாக நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்றத கற்றுக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கூட பரவாயில்லைங்க, ஒரு லைக்கை மட்டும் போடுங்க, எனக்கு அதுவே சந்தோஷம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்காது, எல்லாமே கஷ்டப்பட்டால் தான் கிடைக்கும். நான் அடுத்தடுத்து வீடியோ போட ரெடியாக இருக்கேன். நீங்கள் வந்து லைக் பண்ண மட்டும் ரெடியாக இருங்க. தேங்க்யூ.